ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஒன்று சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொமோட் வந்திருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் எல்லாருக்குமே அது ஒரு பயங்கரமான ஒரு ஷாக்கிங்கான விஷயம். சாண்ட்ராவோட பதிலேருந்து கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க இந்த மாதிரி வந்துட்டு சாண்ட்ரா வந்து அடுத்த டார்கெட் வினோத் அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி பேசலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். சார் சிரிப்பு வருது, ரைட். என்னென்னா இப்போ இந்த ப்ரொமோட்டோவில் பார்த்தீங்கன்னா சரி, இந்த ப்ரொமோட்டோவில் பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா கண்டிப்பாக வந்துட்டு நேற்றுலேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பேர் தான் வந்து எங்கும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஆமாம், அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு. அது வந்துட்டு காரணம் முக்கியமாக விஜய், பார்வதி அண்டு கமருதீன். அது வந்து மாற்றுக்கருத்து கிடையாது. ஆனால் இதே மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா சீசன் பிரதீப் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு, பிரதீப்பை வந்துட்டு நம்ம விஜய் அவர்கள் இப்படி தூக்கி அப்படியே ஸ்மாக் போடுவார். அப்படியே அப்படி விழுந்துருவார், மண்டையில் பட்டு அடி டப்புன்னு எந்திரிப்பார் கொஞ்ச நேரத்தில். கேம் ஸ்போர்டி அப்படின்ட்டு போயிடுவார். கமலஹாசன் அவர்கள் என்ன சொல்ல, அப்போ வந்து கமலஹாசன் அவர் தான் இருந்தாங்க. ஸ்போர்ட்டிவ் சொன்னீங்க, உண்மையிலே சூப்பருங்க அப்படின்னு. ஃபேர் அண்ட் லவ் எதுவும் சொல்லுவார், சூப்பராக. இட்ஸ் ஆல் ஃபேர் அண்ட் வார் அண்ட் ஃபேர் அண்ட் லவ் எதுவும் சம்திங் சொல்லுவார். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த வார்த்தை. அதனால் அவர் வந்துட்டு மைண்டில் அப்படியே சூப்பராக இன்னும் பதிஞ்சிருக்கார். ஆனால் அதுக்கு இது வரைக்கும் வந்து ரெட் கார்டு, எல்லோ கார்டு எதுவுமே கொடுக்கல. ஆக்சுவலாக அந்த வாரம் வந்துட்டு அவர் போக வேண்டியது நினைக்கிறேன் நம்ம விஜய். ஆனால் ரெட் கார்டு கொடுக்கப்பட்ட நிலைமை இருந்துச்சு அப்போது. ஆனால் வந்து ரெட் கார்டு கொடுக்காம அவரை வந்து வெளியேற்றுறாங்கன்னு நினைக்கிறேன். சரிங்களா? திரும்ப வந்து ரீஎன்ட்ரி கொடுத்தார். ஏன்னா ரெட் கார்டு கொடுக்கப்பட்டால் திரும்ப வந்து ரீஎன்ட்ரி நடக்க வாய்ப்பே கிடையாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கமருதீன் அண்ட் விஜய் பார்வதிக்கு ரெட் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலமாக வந்துட்டு இனி எந்த இதுலேயுமே வந்துட்டு அவங்க வர முடியாது. திரும்ப வந்து இந்த செலிப்ரேஷன் இந்த வாரம் வரப்போகுது பார்த்தீங்களா, ரீஎன்ட்ரி நடக்க போகுது, அதுக்கு வர முடியாது. பிக் பாஸ் கொண்டாட்டம் வர முடியாது, ஃபினாலேக்கு வர முடியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு போயிட்டுருக்கு. இதில் வந்து இன்னொரு விஷயம், இந்த ப்ரொமோட்டை பார்க்கும்போது நம்மளுக்கு சாண்ட்ரா வாயிலிருந்து வர வார்த்தை வந்துட்டு பகீர்னு இருக்குது. குறிப்பாக வினோத் ரசிகர்களுக்கு வந்து பகீர்னு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ வந்துட்டு அவங்க இந்த கேஷ் பாக்ஸை எடுத்துகிட்டு போயிடலாம், பணத்தோடையும் அதாவது இது வரைக்கும் சர்வே ஆனாங்களே, இதுக்கு வந்துட்டு வாரம் ஒரு அமௌண்ட் இருக்கும்ல, இந்த அமௌண்ட்டையும் ப்ளஸ் அந்த பணப்பொட்டியும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ற விஷயத்தை வந்து வினோத்தை வந்து சொல்லும்போது பகீர்னாவது. ஏன் அப்படின்னா அங்கே இருக்கிறவங்களே வந்துட்டு சீக்கிரமாக ட்ரிகர் ஆகிற ஆள் ஃபஸ்ட்டு நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கமருதீனை. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, கமருதீனை விட ஈஸியான டார்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம வினோத். ஸோ வினோத்தை ஈஸியாக ட்ரிகர் பண்ணலாம். ஒரு வாட்டி ட்ரிகர் பண்ணால் போதும், வினோத் பாட்டுக்கு அவர் பாடு பேசுவார். அதுதான் அவரோட இயல்பு. வினோத்தோட இயல்பே பார்த்தீங்கன்னா நேற்று காலையில் ஆமாம் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் போட்டிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி வந்துட்டு உட்காந்துருப்பாங்க. அப்போ வந்து நார்மலாக ஒன்று சொல்லியிருப்பாங்க, ஒரே ஒரு சின்ன வார்த்தை சொல்லியிருப்பாங்க, உங்களுக்குலாம் நான்வெஜ் கிடைக்குது, நீங்கள் சூடு பண்ணி சாப்பிட்றீங்க, ஆனால் நான் வந்துட்டு இது மாதிரி வெஜ்ஜுன்ற ஒரு காரணத்தினால வாரம் ஒன்று ஃபேஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அது ஏன் 3 வாட்டி சொல்கிறேன்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிருப்பார். அதுக்கப்புறமா வந்து அதை பற்றி வந்து விஜய் பார்வதி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, விக்ரம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அதுக்கப்புறம் ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு, அது அந்த மாதிரி தோணுச்சுன்னு சொல்லியிருப்பார். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அந்த விஷயத்தை சொல்லியிருப்பார். ஆனால் எல்லாருமே வந்துட்டு அதை வந்து பெருசாக அவங்க எடுத்துக்கல. ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு வினோத் வந்து அந்த மாதிரி தான் டக்குன்னு வந்துட்டு யோசிக்காமல் பண்ணிடுவான்னு. இப்போது இவங்க வந்து இந்த மாதிரி சொன்னதுனால கண்டிப்பாக வினோத் வந்து டென்ஷன் ஆவார். இப்போ டென்ஷன் ஆகிட்டு தேவையில்லாத வந்து ஏதாவது பண்ணிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அதனால் வினோத் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன் அப்படின்னா இப்போது இந்த ஓட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹையஸ்ட்டில் வந்து வினோத் தான் இருக்காங்க. சரிங்களா? 2வது திவ்யா இருக்காங்க, 3வது விஜய் பார்வதி இருந்தாங்க, 4வது கமருதீன் இருந்தாங்க. இப்போ 3வது 4வதுல இருந்தால் விஜய் பார்வதியும் கமருதீன் வெளியே போன காரணத்தினால மீதி இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஓட்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து சாண்ட்ராவோட அடுத்த டார்கெட் இந்த மாதிரி இருக்கும்போது அவர் ஏதாவது தப்பு பண்ணி இவங்கள மாதிரியே மாட்டிக்கிட்டாரா என்ன பண்ண சொல்லிட்டு வினோத் ரசிகர்லாம் வந்து ஒரு பக்கம் இது பண்ணுறாங்க. பட் இது வந்து கண்டிப்பாக குரூஷியலான வாரம். பட் என்னைய கேட்டிங்கன்னா இது குரூஷியலான வாரம் தான். ஆனால் உள்ளே வந்து எல்லாமே என்ட்ரி கொடுக்குறாங்க, ரீஎன்ட்ரி மாதிரி. ஸோ எல்லாருமே உள்ளே வரதுனால அந்த மாதிரி விஷயங்கள் நடக்க எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு கிடையாது. இப்போ அவங்க சொன்னாலும் அவர் வந்து சப்போஸ் டென்ஷன் ஆனாலும் கம்மியான ஆட்கள் இருக்கிறதுனால கவனங்கள் வந்துட்டு அந்த மாதிரி போக தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் திரும்ப வந்து எல்லாருமே உள்ளே வராங்க, கனியிலேருந்து எல்லாருமே வராங்க உள்ளே. ஸோ வரும்போது அதே மாதிரி எஃப்ஜே வராரு. ஸோ எஃப்ஜே வந்துட்டு கானா பாக்ஸ்ன்ற ஒரு விஷயம் இந்த வாரம் முழுக்க நடக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதுக்கப்புறம் இருக்கிற 2 வாரம் கரெக்டாக போகும் அப்படின்னு தான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது அப்படி சொல்லுங்கள். சாண்ட்ரா எதுக்காக வந்துட்டு வினோத்தோட பேர் எடுத்திருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? சப்போஸ் அந்த மாதிரி எடுத்து ஏதாவது டார்கெட் பண்ணி அவங்க வந்து ஏதாவது ட்ரிகர் பண்ணாங்கன்னா இவர் அதை எப்படி ஹேண்டில் பண்ணார்னு நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி குறிப்பாக கமருதீனோட ஃபேன்ஸ் வந்துட்டு வினோத்துக்கு சப்போர்ட் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா? ஏன்னா வினோத் வந்துட்டு அதாவது விஜய் பார்வதி ஒரு பக்கம் அவர் பேசின விஷயங்கள் ஒரு மாதிரி இருந்தாலும் கமருதீனுக்கு ஒரு உண்மையான நண்பனாக இருந்திருக்காரு. அதை நம்ம மறுக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாமல் கமருதீன் அவர் போகும்போது அழுதார். யாருமே அழலை, வெளியே போங்க, டோர் ஓப்பன் பண்ணி வச்சு வெளியே போங்க அப்படின்னு தான் பேசினாங்க. பட் அவர் மட்டும்தான் வந்துட்டு அங்கே வந்து அழுதுட்டு அவன் பாவம், அவன் வந்து அனாதை,
அவனுக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையிலே ரொம்ப ஒரு மாதிரி இருந்தது. கண்டிப்பாக வந்து பிக் பாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக 2 பேரும் இருப்பாங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.